நல்ல படா சைஸ்ல ஒரு மாடு புடிச்சிட்டு போறீங்க. கிர்ருலயே அல்ல செவலையை பார்த்துருப்பீங்க, சட்டையை பார்த்துருப்பீங்க, அந்த டைப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுல ஆல் பிளாக் டைப்ல ஃபுல் பிளாக் கிர்ல அருமையான இது மாடு. எருமை வாங்கி கட்டுற மாதிரி வீட்டுல எருமை வாங்கி கட்டுற மாதிரி சொன்னாங்க. எருமை கிராஸ் ஆகி போகுது. ஆமா, எருமை ஏட்டம் வீட்டுல டிஸ்ட்ரிக்டும் சூப்பரா இருக்கும். கட்டுத்தர கட்டினா பிரம்மாண்டமா இருக்கும். பால் கறந்தாச்சு. எத்தனை லிட்டர் இது வந்து பால் அளவு? நல்ல அருமையான மாடு. இது வரைக்கும் எத்தனை கறந்துருக்கீங்க? என்னதுங்க பால்? இல்ல இப்பதான் ஆளுக்கு தான் கறந்தாங்க, நான் இன்னும் கறக்கல. எத்தனை லிட்டர் கறந்துருக்காங்க தெரியலங்க, அதெல்லாம் தெரியல. மாட்டை மட்டும் நீங்க பாருங்க, மாட்டோட குவாலிட்டி மட்டும் பாருங்க. ஆமா, என்ன மாட்டை காமிக்கணும் அதை மட்டும் பாருங்க. இது வந்து எந்த ஏரியாவுக்கு போகுதுங்க? இது சிதம்பரம். சிதம்பரம். ஆமா, அங்க வெயில் மாடுங்களா செனமாடா? கண்ணோட இருக்கு. கண்ணோட இருக்கு. சிதம்பரம் ஏரியாவுக்கு போகுது. ஆமா, சரி ஓகே. இந்த மாடு வாங்க வந்த பசங்க 4 வாரமா வந்தாங்க நம்ம கிட்ட மாடு வாங்குறதுக்கு. போன வாரம் எலெக்ஷன்னால வர வேணாம்னு சொல்லிட்டேன். இந்த வாரம் வந்து இந்த வாரம் வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த வாரம் வாங்கியிருக்கீங்க? ஆமா, ஓகே. 5வது வாரம் மாடு வாங்கி கொடுத்துருக்கோம். 5வது வாரமா நம்ம கஸ்டமர் நம்மளை நம்பி தவிர்க்க முடியாம வந்துட்டு போனாங்க. இது 5வது வாரமா இந்த மாடு இன்னும் 2 மாடு வாங்கி கொடுத்துருக்கோம். சரி, இந்த வாரத்துல வந்து எத்தனை உருப்படிகள் வாங்கியிருக்கீங்க? நிறைய வாங்கி கட்டியிருக்கேன் பாருங்க, சுத்தியும் பாருங்க. இதெல்லாமே அவரு வாங்கி கட்டின மாடுதான். அது போற 2-3 மாடு ஏத்தியாச்சு. அந்த பையனும் 5வது வாரம் வர்றாரு. இந்த பால் கறக்கிற தம்பி 5வது வாரம் வர்றாரு. இந்த மாடு வாங்கினவரும் 5வது வாரம் வர்றாரு. 5வது வாரம் வர்றாரு. 2 பேரும் ஒட்டுக்கா வந்தா இந்த வாரம் 2 பேத்துக்கு ஒட்டுக்காவே அமைஞ்சு ஒட்டுக்காவே பிடிச்சாச்சு. சரி ஓகே, அப்படியே அடுத்த மாடுகள் பாத்துடலாங்களா? பார்க்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அக்கா 3வது தான் இருக்கு. கால் வெளியே வருது. அடுத்து இந்த